சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஏ வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். இதனால் அந்த இடத்தில் பதற்றமான சூழல் காணப்பட்டு வருகிறது. பணி நிரந்தரம் கோரி டிபிஏ வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஏ வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் 181 நிறைவேற்ற கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையினர் கைது செய்ய முயன்ற போது சாலையில் அமர்ந்து பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பிருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள். பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் சார்பில் இன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். அதன்படி அவர்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்களுடைய கோரிக்கை என்பது அரசு நடுநிலைப்பள்ளி, உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் தமிழகம் முழுவதும் 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் அரசு நியமனம் பெற்று பணியாற்றி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களுக்கு 12,500 ரூபாய் மாதமாக அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் குறைவான ஊதியம் வழங்கப்படுவதாகவும் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு மேலாக பகுதி நேர ஆசிரியர்களாக அரசு பள்ளிகளில் பணியாற்றி வருவதன் காரணமாக தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்திருந்தனர். 2016 ஆண்டு திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 192 மற்றும் 193 பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என வாக்குறுதி அளித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 181 திமுக ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றக்கூடிய 12,000 பேருக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என தற்போது அவர்கள் தெரிவித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் போராடுவதற்காக முயற்சி செய்தார்கள். அப்போது காவல்துறை சார்பில் அவர்கள் கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்திருக்கிறோம். தொடர்ச்சியாக இடைநிலை ஆசிரியர்கள் அவருடைய போராட்டத்தை ஒரு பக்கம் முன்னெடுக்கக்கூடிய நிலையில பகுதி நேர ஆசிரியர்கள் 12,000 பேர் இருக்கிறார்கள். தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி அவர்கள் அவருடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தற்போது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகம் அருகே போராட்டத்தில் ஈடுபடும் என்ற பகுதி நேர ஆசிரியர்கள் 500க்கும் மேற்பட்ட தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. பாண்டியராஜன், விவரங்களுக்கு நன்றி. பாருங்க, பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய எல்லாருமே இன்னைக்கு ரோட்ல உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு சென்னையில் 3 இடத்துல ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்துல எந்த ஆசிரியர்கள்னு பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ இங்க பகுதி நேர ஆசிரியர்கள் இங்க ஏறத்தாழ தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. 13 ஆண்டுகளா 14 ஆண்டுகளா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சருடைய தந்தை முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களும் இதே வாக்குறுதியை உங்களெல்லாம் நாங்கள் பணி நிரந்தரம் பண்ணுறோன்னு சொல்லி தான் இவங்களை ஏமாத்திருக்காங்க. அதற்கு பிறகு 96, 2016 எல்லா தேர்தலையும் உங்களுக்கு வாக்குறுதி. நீங்கள் பழைய தேர்தல் அறிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மறுபடியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. நேரத்தில் அவனுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 181. பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் யாரு? அவங்க உடற்பயிற்சி ஆசிரியர்கள், ஓவிய ஆசிரியர்கள், இந்த மாதிரி பல்வேறு துறையில் மாணவர்களை மேம்படுத்துகிறவங்க. கல்வி மட்டும் இல்லாமல் வெறும் படிப்பு பரீட்சை மட்டும் இல்லாமல் அவங்களோட உடல்நிலை, ஆரோக்கியம், சிறப்பு திறனை வெளியே கொண்டு வரக்கூடிய சிறப்பு ஆசிரியர்கள் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் 12,500 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க. வாரம் முழுவதும் வேலை கொடுத்தா கூட கூடுதல் சம்பளம் கொடுத்தாலும் வாரம் முழுவதும் வேலை கொடுக்கங்கிறாங்க. அதுவும் கிடையாது. ஒரு ஆசிரியர் மரியாதையும் கிடையாது. இதில் நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். 12,500 ரூபா அவங்க வாங்குகிற சம்பளத்தில் 10,000 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. இவங்க வாங்குற 12,500 ரூபா சம்பளத்தில் 10,000 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குற சம்பளத்தை வாங்கி கஷ்டப்பட்டு இன்னைக்கு உள்ள நிலைமையில் 12,500 ரூபாய் எப்படிங்க ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? 14 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் போராடுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வயசு 45 வயசு 50 வயசுலாம் ஆயிடுச்சு. பல பேர் உடல்நலி விட்டு மனம் நொந்து போய் உயிரை இழந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் டெய்லி ஒரு கதை சொல்கிறார்.
பொய்யாமொழி பொய்யா சொல்றாரு. சொன்னதை செய்யுங்க, ஆனால் நாங்கள் சொல்லாததை செய்வோம்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பதில்? இங்கே ஆண்களும் பெண்களும் இவங்கெல்லாம் ஆசிரியர் பெருமக்கள், ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் மாணவர்களை வழிநடத்தக்கூடியவங்கெல்லாம் இன்னைக்கு சாலையில் உட்காந்து போராட்டம் நடத்துகிற அளவுக்கு ஏன் இந்த நிலைமை? பல ஆண்டுகள் தொடர்ந்து ஏமாற்றப்படுறாங்க. இல்லாட்டி இவங்க சாலைக்கு வரமாட்டாங்க. சொன்னதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்களை செஞ்சு 12,500 10,000 மத்திய அரசு தருது, நாங்கள் ஒரு 10,000 கொடுக்குறோம், உங்கள் சம்பளத்தை 22,500 உயர்த்துறோம், உங்களுக்கு வாரத்தில் முழு நாள் வேலை கொடுக்குறோம், உங்களுக்கு 10 படிகள் மாதிரி அகவிலை படிகள் தர்றோம், எவ்வளவோ இருக்கு. ஆனால் எதையுமே நினச்சி பார்க்காம ஒவ்வொரு தேர்தலையும் இவங்களை ஏமாற்றி திமுகவுக்கு வேலை செய்ய வச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களை நிரந்தரப்படுத்துகிறோம்னு ஒவ்வொரு முறையும் சொல்லி ஏமாற்றி மோசடி பண்ண திமுக இவங்களுக்கு பதில் சொல்லணும். இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. காவல்துறையும் இன்றைக்கு பல சட்டவிரோத செயல்களெல்லாம் மறந்துட்டு இங்கே இருக்கிற ஆசிரியர்களை கைது பண்ணுறது தான் இன்றைக்கி அவங்களுக்கு முக்கிய பணியாக இருக்குது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.